வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு பட்டை அணிந்து விளையாடிய இந்திய வீரர்கள். பிசிசிஐ வெளியிட்ட அதிர்ச்சி அறிக்கை. என்ன காரணம் தெரியுமா? அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. அதில் முதல் 2 போட்டிகளில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றது. எனவே சமனில் இருக்கும் இந்த தொடரின் முன்னிலை பெறும் முனைப்புடன் பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கிய 3வது போட்டியில் டாஸை வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்து 445 ரன்களையும் குவித்தது. அதிகபட்சமாக நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா 132 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 112 ரன்கள் எடுக்க இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக மார்க் வுட் 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் பென் டக் அவர்கள் அதிரடியாக விளையாடி சதமடித்து 153 ரன்களை விளாசி இந்தியாவுக்கு சவாலை கொடுத்தார். இதனால் 224 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்ற வலுவான கட்டத்தில் இருந்த நிலையில் இங்கிலாந்தை சுதாரிப்புடன் செயல்பட்ட இந்திய அணி அடுத்து 95 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை எடுத்து 319 ரன்களுடன் சுருட்டியது. இந்தியா சார்பில் அதிகபட்சமாக முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து 126 ரன்கள் முன்னிலையுடன் இந்தியா 2வது இன்னிங்ஸை விளையாடியது. முன்னதாக இந்த போட்டியில் முதல் 2 நாட்களில் வழக்கம் போல விளையாடிய இந்திய வீரர்கள் 3வது நாளில் திடீரென தங்களது கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடியது ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தது. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், முன்னாள் இந்திய கேப்டன் தாதாஜி ராவ் கைவட் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இயற்கை எய்தினார். 1952 முதல் 1961 ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் இந்தியாவுக்காக 11 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய அவர் 350 ரன்களை எடுத்து உள்ளார். மேலும் 1952 இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியானது விளையாடிய டெஸ்ட் தொடரில் அவர் கேப்டனாகவும் இருந்தார். அத்துடன் 1957 ரஞ்சி கோப்பை அவருடைய தலைமையில் பரோடா அணி வென்று சாதனை படைத்தது. அந்த வகையில் 110 உள்ளூர் போட்டிகளில் 5788 ரன்களையும் 25 விக்கெட்டுகளையும் எடுத்து ஆரம்ப காலங்களில் இந்திய கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 95 வயதில் இயற்கை எய்தினார். சொல்ல போனால் அதன் வாயிலாக நீண்ட காலம் வாழ்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையையும் அவர் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அவருடைய மறைவுக்குத்தான் இந்திய வீரர்கள் தற்போது கருப்பு பட்டை அணிந்து விளையாடுவதாக பிசிசிஐ கூறியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.